திஸ் இஸ் கீர்த்திகா. ஸோ இது வந்து என்னோடய மெஹந்தி சீரீஸ் பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து என்னோடய கோன்ஸ் மேக் பண்ணுற வீடியோ தான் எடுத்திருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணிக்கேன். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்காக ஸ்ட்ரெயின் காமிக்கிறதுக்காக தான் நான் இதை மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக மேக் பண்ணல. ஸோ வந்து 50 கிராம் வந்து மேக் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸாலஜி கிளாஸ் மட்டுமாச்சும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 50 கிராம் பவுடர் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் வந்து 25 கிராம் ஆஃப் சுகர் எடுத்துக்க போகிறேன். நான் ஏன் 25 கிராம் இதோட ஹாஃப் வந்து சுகர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து சுகர் போடுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ப்ரைடலுக்கு போடுறோம் அப்படின்னா, நீங்கள் போட்டுட்ருக்கும்போதே அது வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கிள் லென்த் போடுறீங்க அப்படின்னும்போது பேங்கிள் லென்த்லேயே அது ட்ரை ஆகிடும். ஸோ அது ட்ரை ஆச்சு அப்படின்னா அது வந்து கீழே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும், உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அது உதிராமல் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 50 எடுக்கிறீங்கன்னா 25 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது டெஸ்டிங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஒரு 15 ml நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ரைடல் ஆயில் அப்படின்றது வந்து லேவெண்டர் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 ஆயிலை வந்து பிளெண்ட் பண்ணது தான் வந்து ப்ரைடல் பிளெண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரைடல் ஆயில் வந்து அந்த மாதிரி தான் மேக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் லேவெண்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யூக்கலிப்டஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஜென்டலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். அது வந்து லைட்டாக க்ளாட்டாக இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும், கிளிப்ஸியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. நான் வந்து வீடியோவில் வந்து ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அது ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். ரொம்ப பீட் பண்ணிட்டீங்கனாலும் அது கலர் வந்து டார்க்காக மாற ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் டார்க்காக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ரொம்ப லைட்டாகவே பண்ணுங்கள். ரொம்ப ஹேண்டிலிங் வந்து ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த கிளிம்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த வீடியோ என்னோடது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னால நான் வந்து அதை ஆட் பண்ண முடியல. ஸோ நல்லாவே ஏர்டைட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலஃபோன் ஷீட். இந்த செலஃபோன் ஷீட்டை வந்துட்டு நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த ஷேப் அப்படியே இருக்கிறதுனால உங்களால் கரெக்டாக ஃபோல்டிங் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியாது. நம்ம கோன் ஷீட் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி எப்பவுமே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப், இந்த மாதிரி ஒரு நார்மல் நைஃப் இல்லை சிசர் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லோட்டஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஷாப்பில். ஸோ நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இதை வந்து நான் வந்து ஒரு செலஃபோன் ஷீட் 7 ப்ரைஸ்க்கு நான் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ரொம்ப கிளிட்டரியாக ஷைனியாக இருக்கும், அனதர் சைடு வந்து ஒரு மாதிரி நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே கிளிட்டரியாக இருக்க சைடு, அதாவது ஷைனிங்காக இருக்க சைடு வந்துட்டு உள்ளார வந்துடும். அதாவது இன்சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக அது வந்து ஃபோல்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணிட்டேன், அதாவது ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்குல்ல, ஒரு மாதிரி நைஸாக இருக்க சைடு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோன் ஹேண்டில் பண்ணும்போது ஒன்று வந்து அது அப்படியே நம்ம கையில் வந்து ஸ்டிக் ஆகிடும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வழன்னு போயிடும். புரியுதுல நான் சொல்கிறது? ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணணும். நான் வேணுன்ற ஷீட்டை எடுத்துகிட்டு இன்னொரு ஷீட் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரியே ரப்பர் பேண்ட் போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோல்டிங் விழாமல் இருக்கும் எந்த இடத்துலையும். நம்ம ஃபோல்டிங் விழலைன்னும் போது நம்மளால் கோன் ஷீட் வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து திரும்பவும் அது மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செலஃபோன் ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு 2வாக வந்து அப்படியே மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் சைடு இருக்குது. ஸோ இதை வந்து 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வெறும் ஃபோல்டிங் மட்டும்தான். இந்த மாதிரி 2 சைட்ஸ் எட்ஜஸும் ஒன்றா வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான்.
இப்போ கட் பண்ண அடுத்த எஜ்ஜையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இன்னொரு சைடு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நைஃப் ஹேண்டலிங் ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் அதை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்ட் கட் பண்ணுறோமா இல்லையான்னு. இதுவே ஃபோல்டிங் மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்ஸ் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டிங் மெத்தட் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒன் சைடு வந்து ரொம்ப லென்த்தாக வரும், இன்னொரு சைடு வந்து லென்த்து கம்மியாக வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேப்பர், நம்ம செலஃபோன் ஷீட் வந்து கோன் ஃபில்லிங்க்கு மேக் பண்ணுற பேப்பர் இதுதான். நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கோன் நீங்கள் மிக்ஸ் பண்ண அதாவது எத்தனை கோன் ஃபில் பண்ண போகிறீங்களோ அத்தனை ஷீட் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா நான் சொன்ன அந்த கிளிட்டர் சைடு. ஸோ இது வந்து ரொம்ப கிளிட்டரியாக இருக்குது. இந்த சைடு வந்து கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஷைனிங் அதிகமாக இருக்க சைடு தான் இன்சைடில் வரணும், ஷைனிங் கம்மியாக இருக்கிறது அவுட் சைடில் வரணும். இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கரில் ஹாஃப் லென்த்லேருந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து பேசிக். இப்படி தான் வந்து ரோல் பண்ணணும். பட் நீங்கள் பின் யூஸ் பண்ணி ரோல் பண்ணுங்கள். பின் யூஸ் பண்ணலன்னா நம்ம அந்த இடத்துல கட் பண்ண முடியாது. ஸோ கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல நான் பின் வைக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ரோல் பண்ணி மட்டும்தான் காமிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை உள்ள விட்டு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்து வரணுமோ, அதாவது எவ்வளோ சின்னதாக வரணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வரும். இங்கே பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு டிப்பு சின்னதாக வந்திருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு சின்னதாக வரும். நீங்கள் உள்ளே இண்டெக்ஸ் ஃபிங்கரை அந்த சைடு ஹோலில் விட்டு நீங்கள் வெளியில் இப்படி புல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். கிளிட்டரி ஷீட் வந்து இன்சைடில் போகணும், கிளிட்டர் இல்லாதது வந்து அவுட் சைடில் வரணும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு பின் யூஸ் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் 0.38 mm பின் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பின் வச்சு நான் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பின் வச்சு இப்போ உங்களுக்கு லென்த்து வரும், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது தெரியுதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து ஒரு மாதிரி கிளிட்டரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன், என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அளவு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு லென்த்தில் நீங்கள் பின்னை வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணிவிடுங்க. பேஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த லென்த்து இல்லையா, அந்த மேலே லார்ஜ் லென்த் வரும், அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த பின் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை ரோல் பண்ணணும். நல்லா ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக ரோல் டைட்டாக ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டரில் பின்னை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வைக்கும்போதே வந்து ஷார்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாகிடும், புல் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெளியே, அதாவது கொஞ்சம் லென்த்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பின்னை வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த ஹோல் வழியாக நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நீங்கள் புல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எட்ஜோட லென்த்து, அதாவது எட்ஜோட அந்த பின் சைஸ் வந்து இன்னும் உங்களுக்கு லாங்காக கிடைக்கும். நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப தின் லைனாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிடும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளோ செக்குக்காக நீங்கள் இந்த மாதிரி பின் வந்து லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் வச்சு நம்ம அந்த இடத்துல அந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த எட்ஜை வந்து செல்லோ டேப்பால் சீல் பண்ண போகிறேன். ஸோ இந்த எட்ஜை நீங்கள் கண்டிப்பாக சீல் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துலையும் டேப் விடும்போது, டேப் போடும்போது ஏர் வந்து அந்த இடத்துல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து டேப்பை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஏர் பபிள்ஸ் அந்த இடத்துல விட்டிங்கன்னா டேப் வந்து பீல் ஆஃப் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும், பீல் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ வந்து அந்த இடத்துல இது பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா நம்ம பின் வச்சு ஏர் ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த இடத்துலையுமே செல்லோ டேப் போட்டு நீங்கள் அந்த இடத்தையும் நீங்கள் சீல் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் சீல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஹந்தி வந்து அந்த அங்கங்கே எங்கெல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த இடம் எல்லா இடத்துலையுமே பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து டேப் போட்டு சீல் பண்ணிக்கோங்க. தென் பாருங்கள், அந்த கர்வ் நீங்கள் ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கர்வ் தெரியும், அந்த எட்ஜ் எல்லாமே தெரியும். ஸோ அந்த எந்த எட்ஜஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி டேப் போட்டு சீல் பண்ணிக்கோங்க.
பிகினராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக லீக் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் சீல் பண்ணும்போதும் லீக் ஆகும். ஏன்னா பிகினர்ஸில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் மேலே ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்னஸ் கொடுப்பீங்க, ஒரு சிலர் லூஸாக கொடுப்பீங்க. ரொம்ப டைட்னஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் இந்த இடத்துலலாம் சீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு 4 இடத்துல வந்து அதாவது ஒரு 4 இடத்துல நீங்கள் வந்து டேப் சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. தென் பின் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரோலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ரோலிங் முடிஞ்சதுக்கப்புறமா நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும் அப்படின்னும்போது நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டார்டிங் பிகினர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.